Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபில ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு காராபூந்தி குருமா செய்ய போறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் இஞ்சி பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டுகள் ஒரு 10 பூண்டுகள், 2 பச்சை மிளகாய், கல்பாசி, கிராம்பு ஒரு 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இங்க பாருங்க. இப்போ ஒரு வாணல் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பீஸ் பட்டை, எல்லாமே ஒரு 2 நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, மராத்தி மொட்டு, பிரியாணி இலை, கல்பாசி ஒரு பீஸு, 1/4 ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாக்கள்லாம் பொரிஞ்சிடுச்சு. 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய், இஞ்சிலாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு, நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் பச்சை மிளகாய் தாளிச்சின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு நல்லா. இப்போ 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா தக்காளி குழஞ்சிடுச்சு. நல்லா குழைய நல்லா நசுக்கி விட்டுருக்குங்க. அப்போ தான் நமக்கு சேர்வா திக்னஸாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும், தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருவோம். விட்டுடலாம். மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காராபூந்தி சேர்க்க போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மிக்சர் ஜாரில் ஒரு 3 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதை ரின்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காராஸ், 1 கப் காராஸ் எடுத்து வச்சிருக்கேன். காராபூந்தி இது வீட்லேயே செய்தது. நம்ம சேனலில் பார்த்துருந்தாக்கா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் காராபூந்தி ரெசிபி போட்டிருக்கேன். நம்ம வீட்லேயே இதை ஈஸியாக செய்யலாம். வீட்டில் செய்ய முடியலன்னா கடையில் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜில் இந்த பூந்தியை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ஒரு மல்டி பர்பஸ் கிரேவி காராபூந்தி சால்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் சப்பாத்திக்கு இதை செய்திருக்கிறேன். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், காராபூந்தி போட்ட உடனே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே சூப்பராக ஒரு காராபூந்தி சேர்வா ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.